விடுங்க போய். அந்த முக்கில் மண்ணு கிடக்கும் நிர்வாகிகளோட உறுப்பினர் யாராவது போய் நடத்தி விடுங்க. யாராவது கேளுங்க, கண்டிப்பாக யாராவது நிர்வாகிகள் போய் நடத்தி விடுங்க. போய் பாருங்க. தேரடி மாநகரம் கோயில் கிடாவட்டு இருப்பதால் கிடாவட்டருக்கு மாஸ்டர் சமையல் அமைச்சர் கோளாறுகள் தயார் நிலையில் இருக்கும்படி கருதப்படுகிறது. திருத்தேர் வடமுடிக்க இருப்பது முன்னணி போட்டுக்கோங்க. குழந்தைங்க மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. கடமை, அதனால திரும்ப அதை நீங்க பார்த்துட்டு ஆகணும். அதை எந்த இடப்பாடும் நடக்காது.
இந்த கூட்டத்தில் இருக்க பக்தர்கள் மிக கவனம். எந்த ஒரு ஏற்பாடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே நடக்கக்கூடாது. ஏன்னா காவல்துறை நண்பர்கிட்ட கொடுங்க, அவங்க வந்து கண்டிப்பா அவங்க உரிமைகளை ஒப்படைச்சிருவாங்க. போராட்டம் பொருட்கள் வெட்டி எல்லாம் கிடைச்சு அதெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க. யாரா இருந்தாலும் சரி உரிமைகளை வந்து கொடுத்துருவோம் கண்டிப்பா. கூட்டம் நெருங்கலாம் இருக்க வேண்டாம். அறக்கலகா பின்னாடி போற பெண்களும் சரி ஆண்களும் சரி நெருங்கிட்டு போவாங்க. முன்னக்கூட்டியே நாங்க சொல்லிட்டோம் இதுதான் நடக்கு இதான் நடந்திருக்குன்னு. அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்து ஃபர்ஸ்ட் உடனே பாருங்க நம்ம போட்டு பொருள் எல்லாம் சேர்க்கை இருக்கா அப்படிங்கிறத கவனமா பேருந்து பாருங்க. சீட்டிங் பண்றது நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பறைக்கு எப்படி எப்படி எல்லாம் வருவாங்க அதுக்கும் இடையில நீங்க கொடுக்க கூடாது. ரெண்டு கம்பு வச்சிருக்காங்க. சின்ன கம்புல வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் போங்க, பெரிய கம்புல வந்து பெரிய ஆளுங்க போங்க. கவனம் இருந்து ஒரு கூட்டம் இடம் பாருங்க. தவிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி போட்டிருக்கு. கொஞ்சம் கவனம் இருந்து கேளுங்க. கூட்ட நேரத்தில் யாரும் இது பண்ண வேண்டாம். தயவு செய்ய மீண்டும் மீண்டும் சொல்றோம் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால இந்த தங்க உபகரணங்கள்லாம் நகையெல்லாம் கவனமா பாத்துவாங்க. தலைமையில நின்னாலும் ஒரு மாசத்துக்கு கூட நம்ம சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு பவுனோட ரேட்டு தங்கத்தோட விலை மதிப்பு அவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. உங்க உடைமைகளை வந்து கவனமா பாத்துக்கோங்க. பின்னாடி போறாரு நின்னே போங்க. கூட்டம் ஆகிட்டே இருக்கு. நெருக்கி போக வேண்டாம். பரிசு எல்லாம் கொடுத்து சின்ன கம்பெனிலாம் அதெல்லாம் போகணும். அப்படி பிரிச்சு விட்டுருக்காங்க. அதுபடி போக எல்லாம் நம்ம பொருள் எல்லாம் அப்படி நினைக்கணும். ஏதாச்சும் ஒரு பொருள் மிஸ் ஆகி கீழே கிடந்தா சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கொடுங்க. இந்த கோயில் நிர்வாகத்தை கொடுங்க. இந்த காவல்துறை நண்பர்கிட்ட கொடுங்க. கீழே கிடந்தா அது நமக்குன்னு சொல்லாதீங்க. அவங்க உடைமைகள் போயிடுச்சுன்னா அந்த உடைமைகள் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அதே ஒரு சந்தோஷம் நம்ம பல்லாண்டு வாழ வைக்கும். அவங்களோட மனசு சந்தோஷம். ஐசியாவெல்லாம் வாங்குறீங்க, வியாபாரம் செய்யறவங்க நல்ல பண்றீங்க. நீங்க ஓரமானு பண்ணுங்க. நம்ம வியாபாரம் பார்த்தா போது நினைக்கக்கூடாது. நம்மளால இடைவெளி இருக்கா அப்படிங்கிற பாருங்க ஃபர்ஸ்ட். சரியா? அந்த மாதிரி சுத்தமா போனமான்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் மற்றவங்களுக்கு இடைவெளி இல்லாம இருக்கலாம். ஐசே ஐசே மட்டும் ஓரமாக பாருங்க. மீண்டும் மீண்டும் காவல்துறை சார்பாக சொல்றேன். அந்த பின்னாடி போற பக்தர்களுடைய மக்கள் அனைவருக்கும் சொல்றேன். உங்களுடைய கவனத்தை எந்த விதத்திலும் செலவிடாதீங்க. உங்க நகைகள் ஆவணங்கள் நிறைய போட்டுங்க. காதல் இதெல்லாம் நம்ம போட்டு போய் கவனமா பார்த்து கீழே விழுந்து வாழீங்க. அதனால விளம்புவது நம்ம பொருள் தேவையில்லாம அனுபவதற்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வருமுன் காப்போம் முன்னாடியே சொல்றோம்னா இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறீங்க, விழிப்புணர்வோட இருக்கிறீங்க. அந்த விழிப்புணர்வு தான் கண்டிப்பா தேவை நமக்கு. சரியா? அந்த மாநிலங்களோட ஆட்சி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனா ஒரு விடுதலை நம்ம தான் பார்க்கணும். அதனால ஒரு ரூபா 2 ரூபா கிடையாது, 91,000 ரூபா விற்கிறாங்க ஒரு பொருள். அதை வந்து கவனம் கொடுத்து சேர்த்து கொடுங்க. ரொம்ப கவனத்தை செலுத்தி போயிடாங்கன்னா சந்தேகப்படிமான ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் காவல்துறையினர்கிட்ட பக்கத்தில் சொல்லுங்க.
மீண்டும் மீண்டும் காவல்துறை தகவல் சொல்றோம். இந்த சின்ன குழந்தையெல்லாம் கையில வச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் கவனம் இருந்து கையில பாத்துக்கோங்க. இங்கே இறங்கி விட்டாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று இருக்காங்க. அது நம்மளை விட்டா நமக்கு யாரும் ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தைய பாதுகாக்கு, அதனால குழந்தைய கவனமா பாத்துக்கோங்க. கீழே இறங்கி விட்டாங்க. அது மாதிரி எது நிறைய போட்டதுனால அது எடுக்கவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது, எடுத்தாலும் ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும் குழந்தைகள் வந்து. அதனால இறங்கி விட்டாதீங்க கூட்டத்துல. இது அவ்வளவு வெளியே இதாகாது. இருந்தாலும் அந்த பிள்ளைய வந்து நீங்க பதில விட்டுறக்கூடாது நம்ம குழந்தைய. அதனால பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்லல, கவனம் காவல்துறை சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அப்பைக்கு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மன் தெற்கு ரதகிரியில் பவன் வந்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே உள்ள பொதுமக்கள் அம்மன் தரிசனம் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது அம்மன் தெற்கு வீதியுலா தெற்கு ரதகிரியில் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அமரும் ஆடிக்கு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. இது நல்ல ஒழுங்குமுறை. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள பொதுமக்களுக்கும் மக்கள் கொடிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இதுக்கான
போன அன்பர் கலைஞர் மைசூர் போடும் அன்பர்
சொக்கநாதன்புத்தூர் இந்துநாளார் உரைமுறைக்கு தனித்து பாத்தியப்பட்ட அறுவரும் அன்னை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் புரட்டாசி பொங்கல் 9ஆம் நாள் திருவிழாவாக இன்று வடக்கு ரதவதியில் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு ரதவதியில் அகில இந்திய காமராஜர் நாடார் இளைஞர் பேரவையினர் மோர் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மோர் அருந்தி அம்மனை தரிசித்து அருள் பெற்று வளமுடன் வாழ அகில இந்திய காமராஜர் நாடார் இளைஞர் பேரவை சார்பாக பக்தர்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து 29 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ மாரியம்மனின் அருளோடு நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். மோர் அருந்தி அம்மனை தரிசித்து அருள் பெற்று வளமுடன் வாழ அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவையினர் பக்தர்களை வாழ்த்துவதில் மகிழ்கிறோம். சொக்கநாதன்புத்தூர் இந்துநாளார் உரைமுறைக்கு தனித்து பாத்தியப்பட்ட அருள்பெரும் அன்னை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் இன்று 9ஆம் நாள் திருவிழாவாக ரத வீதிகளில் திருத்தேர் பவனி வருது. இதன் நன்கொடையாளர்கள் ஏ காமராஜ் நகர், கே செல்வி, சேர்மன் ஆஃப் ஏகேஆர் குரூப், ஏகே ராஜ் பிரியம், ஆர் இனிய சினேகா, மேனேஜிங் டைரக்டர் ஏகேஆர் குரூப், ஏகேஆர் விதர் பிரியம், ஏகேஆர் ரிசுவா பிரியம், சொக்கநாதன்புத்தூர், ராஜபாளையம். உரைமுறை சார்ந்த அனைத்து நிகழ்விற்கும் பாதுகாப்பு அனுமதி கொடுத்து பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் சேத்தூர் காவல்துறை சார்ந்த ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் மற்றும் காவல்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவரையும் உரைமுறை சார்பாக வாழ்த்துவதில் நாங்கள் மகிழ்கிறோம். இந்த திருத்தேர் விழாவிற்காக பாதுகாப்பிற்கு வந்திருக்கும் சேத்தூர் காவல்துறை சார்ந்த அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் சார்பு ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் அனைவருக்கும் உரைமுறை சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல் எங்களுடைய பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த தீயணைப்பு துறையை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் உரைமுறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக இரவுபகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தைச் சேர்ந்த அதன் பொறியாளர்கள் மற்றும் அதன் பணியாளர்கள் அனைவரையும் உரைமுறை சார்பாக வாழ்த்துவதில் மகிழ்கிறோம். நீங்கள் வளமுடன் நீங்கள் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த உரைமுறை சார்பாக மண்டலத்தும் எங்களுடைய ஆண்டுகளை உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாங்க போலீஸ் அதனால இப்போ நிறைய கலெக்ட் பண்ண பேப்பர்ல மட்டும் இருக்கேன், இப்ப சேஃப்டி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பை கொடுத்துறாங்க. அவங்கதான் நிறைய ஈடுகட்டணும். வீடு வேண்டிய அந்த ஈடுகட்டி ஆகணும். கண்டிப்பா வேற வழியே கிடையாது. ஒரு கட்டுப்பாடு கூட விரல வந்து அந்த இதில் வந்துருக்காங்க. அந்த இடம் இடையூறு பண்ணி யாரும் சீர்குலைக்க இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேளுங்க.
மீண்டும் மீண்டும் சொல்றோம். அதே மாதிரி நான் சோசியம் பார்ப்பேன், உங்க நிறைய கொடுங்க, தண்ணியில முக்கிட்டு இது பண்ண அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு குடும்பமே இருக்கு ஒரு ஏரியால மதுரைப்பட்டத்துல. அப்படியே அவங்க முன்னாடி அவங்க மேல போடுறாங்க, அப்படியே போட்டு கப்பலிடுவாங்க. இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும், ஆனா இருக்காது. முதலே ஆரம்பத்திலே நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதனால எந்தவித அசம்பாவும் நடக்கவும் ஏது, நடக்கவும் கூடாது. அந்த அளவுக்கு மேல கேமரா எல்லாம் பறந்துட்டு இருக்கு. அதனால காவல்துறைக்கு